இந்த தவ காலத்தில் நாம் ஜபத்திலும் தவத்திலும் தர்மத்திலும் அதிகம் ஈடுபட்டு நம்மையே நம்முடைய உள்ளத்தை நாம் இயேசுவின் பாடுகளுக்காகவும் இயேசுவின் உயிர்ப்புக்காகவும் தயார் செய்வதற்கு அழைப்பு கொடுக்கிறது. ஆகவே இந்த தவக்காலத்தை தகுந்த தயாரிப்போடும் தகுதியான உள்ளத்தோடும் இன்று நாம் துவங்குகிறோம். துவங்குகிற நம்முடைய இந்த முயற்சியை நம்முடைய உள்ளத்தை அறிந்து ஆய்கிற இறைவன் அதை ஆசீர்வதிக்கவும், தவக்காலத்தை நாம் அர்த்தமுள்ள வகையில் அனுசரிக்கவும், தவக்காலத்திலே நாம் மேற்கொள்கிற தவ முயற்சிகள், செய்கிற நற்செயல்கள், நன்மைகள், தர்மங்கள் அனைத்தும் இறைவன் கண்முன் நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட்டு நம்மை 30 மடங்காக 60 மடங்காக 100 மடங்காக அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளவும் அருளை இந்த திருப்பலியின் வழியாக வேண்டுவோம். திருப்பலி நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க முடிவு பொருட்டு நமது குற்றங்களை ஏற்றுக்கொண்டு மனதிலிருந்து இறைவனின் மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்தவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவியருடும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படுவோம். நீங்கள் உடைகளை இழுத்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை இழுத்துக் கொள்ளுங்கள். அதிகாரம் 2 வார்த்தைகள் 12 முதல் 18 வரை. இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணாலும் இருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை இழுத்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை இழுத்துக் கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமுடையவர், பேரன்பு மிக்கவர்.
கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 20 மற்றும் 6 நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவராயிருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகின்றோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவனாகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இவ்வாறு இறைவசனங்கள் 1 6 முடிய, மேலும் 14 18 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையானீர்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குள்ளே கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளே கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று
கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறடைப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாக இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும் பொழுது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்தியேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அருளின் காலமாகிய தவக்காலத்தை துவங்குகிறோம். நம்முடைய நெற்றியிலே இந்த திருநீற்றை சாம்பலை பூசி திருச்சபை இந்த தவக்காலத்தை நல்ல முறையிலே அனுசரிப்பதற்கு அழைப்பு கொடுக்கிறோம். இப்போதுதான் சில வாரங்களுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசுவுடைய பிறப்பு விழாவை கொண்டாடினோம். அதற்கு பிறகு புத்தாண்டு, அதற்கு பிறகு ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழா என்று மகிழ்ச்சியான திருவிழாக்களை எல்லாம் இப்போதுதான் கொண்டாடி முடித்திருக்கிறோம். அதற்குள்ளாக ஒரு தவக்காலம் துவங்குகிறது என்று நமக்கு தோன்றும். ஆனால் ஒவ்வொரு வருடமும் தாய் திருச்சபையானது நமக்கு இந்த 40 நாட்களை தவ நாட்களை கொடுத்து இந்த தவ நாட்களை நாம் அர்த்தமுள்ள வகையிலே அனுசரித்து எதிர்வருகிற ஆண்டவருடைய இறப்பையும் பாடுகளையும் அதற்கு பிறகு ஆண்டவருடைய உயிர்ப்பையும் தகுந்த முறையிலே கொண்டாடுவதற்கு நமக்கு தருகிறார். இந்த 40 நாட்கள் என்பது ஒரு எண்ணிக்கையாக இருக்கலாம். ஆண்டவர் இயேசுவும் 40 நாட்கள் பாலைவனத்திலே இருந்தார் என்று பார்க்கிறோம். நோவா பெருவெள்ள நாட்களும் 40 நாட்கள் என்று விவிலியத்திலே வாசிக்கிறோம். அந்த 40 நாட்கள் விவிலிய பார்வையிலும் கூட ஒரு முக்கியமான நாட்களாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஒரு ஊரிலே ஒரு பெரியவர் இருந்தார், ஞானமிக்கவர். அவரிடம் சென்று எல்லாரும் அறிவுரை கேட்பார்கள், வாழ்க்கைக்கு தேவையான செய்திகளை எல்லாம் கேட்பார்கள். ஒரு இளைஞன் அந்த குருவிடம் சென்று, குருவை, நான் உங்களிடம் சீடனாக இருக்க விரும்புகிறேன் என்று பார்க்க விரும்பி அவரிடம் சென்றார். சென்று அவருக்காக காத்திருந்தான். அந்த குருவும் அந்த இளைஞனை பார்த்தார். பார்த்துவிட்டு அவருடைய ஆசையை கேட்டு அவனிடம், நீ நாளை காலை அதிகாலை 4 மணிக்கு வா என்று சொல்லி அனுப்பினார். நீ மட்டும் நாளை காலை 4 மணிக்கு என்னை வந்து சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார். அவன் சென்றுவிட்டு அவன் சொன்னது போலவே அதிகாலை 4 மணிக்கு அந்த குருவை சந்திக்க வந்தான். அந்த குருவும் அதிகாலை அவன் நிற்பதை பார்த்து அவனை உற்று நோக்கி பார்த்தார். பார்த்துவிட்டு, நான் உன்னை மட்டும்தானே வர சொன்னேன், நீயே வேறு ஆட்களை எல்லாம் கூட்டி வந்திருக்கிறாய் என்று அவனை பார்த்து கேட்டார். அவன் உண்மையில் அவன் மட்டும்தான் சென்றான். அது குழம்பி போனான். என்ன, நான் மட்டும்தான் வந்திருக்கிறேன் என்று சுற்றுமுற்றும் பார்த்தான், யாரும் இல்லை. பிறகு ஒரு குழப்பமான ஒரு உள்ளத்தோடு அந்த குருவை பார்த்தான். அப்பொழுது குரு சொன்னாராம், நான் வெளியிலே இருக்கிற ஆட்களை பற்றி சொல்லவில்லை, உன்னுடைய உள்ளத்திலே உள்ளே இருக்கிற ஆட்களை பற்றி பேசுகிறேன் என்று அந்த குரு அந்த இளைஞனிடம் சொன்னார். அப்போதுதான் அவன் சிந்திக்க ஆரம்பித்தான். அவரை பார்க்க வந்த அந்த இளைஞனுடைய உள்ளத்திலே பலவிதமான எண்ணங்கள் இருந்தது. தன்னுடைய சொத்து, தன்னுடைய புகழ், நான் படித்திருக்கிற பட்டம்,
தன்னுடைய சொந்தக்காரர்கள், நிலம், குலம் எல்லாவற்றையும் மனதிலே சுமந்தவனாக தான் அங்கே நிற்பதையும் அந்த குரு அதைத்தான் சுட்டிக்காட்டி நீ ஏன் பல ஆட்களோடு வந்திருக்கிறாய் என்று சொல்வதையும் உணர்ந்து அந்த குருவினுடைய காலிலே விழுந்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், இன்னும் 1 வருடம் எனக்கு அவகாசம் கொடுங்கள், நான் மீண்டும் வந்து உங்களை பார்க்கிறேன் என்று பிறகு நான் சீடனாக சேர்த்து கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் மீண்டும் சென்றான். சென்றுவிட்டு அவ்வாறே 1 வருடம் கழித்து அந்த பெரியவரிடம் மறுபடியும் அவரை வணங்கி நின்றான். அப்போது அந்த ஞானி, அந்த பெரியவர் அந்த இளைஞனை பார்த்தார். நன்றாக பார்த்துவிட்டு, சரி, இப்போது நான் உன்னை என்னுடைய சீடனாக ஏற்றுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த முறை நீ மட்டும் வந்திருக்கிறாய். உன்னோடு உன்னுடைய பணமும், உன்னோடு உன்னுடைய புகழும், உன்னோடு உன்னுடைய நிலமும், உன்னோடு உன்னுடைய சொத்தும், உன்னோடு உன்னுடைய படிப்பும், உன்னோடு உன்னுடைய புகழும் வராமல் நீ தனி ஆளாக வந்திருக்கிறாய். ஆகவே என்னுடைய சீடனாக இருக்க உனக்கு தகுதி இருக்கிறது, நான் உன்னை சேர்த்துக் கொள்கிறேன் என்று அவனை சேர்த்துக் கொண்டார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதற்காக இந்த கதையை சொல்லுவார்கள் என்றால், நாம் வாழ்க்கையில அவ்வப்போது நம்முடைய வாழ்வை திரும்பி பார்த்து திருத்தம் செய்து கொண்டு இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக செல்ல வேண்டும். அதற்காகத்தான் இந்த தவக்காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கலாம். தவக்காலத்திலே நம்முடைய நெற்றியிலே இந்த சாம்பல் பூசப்படுகிறது. இந்த சாம்பல் எதற்காக பயன்படுமா? எதற்காக பயன்படுமா? இந்த சாம்பல் பயன்படுமா? பயன்படாது. ஒன்றுக்கும் உதவாததுதான் இந்த சாம்பல். இப்போ எதற்கும் பயன்படாத, ஒன்றுக்கும் உதவாத இந்த சாம்பலை நம்முடைய நெற்றியிலே இன்றைய நாளிலே ஏன் தாய் திருச்சபை பூசுகிறது என்று சொன்னால், கடவுளுக்கு முன்பாக, கடவுளுடைய அருளுக்கு முன்பாக, கடவுளுடைய ஆற்றலுக்கு முன்பாக நாம் ஒன்றுமே இல்லை என்பதை அடையாளப்படுத்துவதற்காக திருப்பாடலில் நாம் வாசிக்கிறோம், மனிதனுடைய வாழ்நாள் பூவையும் புல்லையும் போன்றது என்று திருப்பாடலின் ஆசிரியர் சொல்கிறார். பூ காலையிலே மலர்ந்து மாலையிலே வதங்கி விடுகிறது, புல்லும் காலையிலே மலர்ந்து மாலை மதங்கி விடுகிறது, அழிந்து விடுகிறது. மனிதனுடைய வாழ்நாள் புகையை போன்றது என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார். புகை ஒரு சில நொடிகளிலே மறைந்து போகக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. அப்படித்தான் மனிதனுடைய வாழ்நாள் இருக்கிறது. ஆகவே பூவையும் புல்லையும் புகையும் போன்ற மனிதனுடைய வாழ்நாள், மனிதனுடைய வாழ்க்கை கடவுளுக்கு முன்பாக, கடவுளுடைய பேராற்றலுக்கு முன்பாக, கடவுளுடைய பேர் இரக்கத்திற்கு முன்பாக ஒன்றுமே இல்லை என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் இந்த சாம்பல் நம்முடைய நெற்றியிலே பூசப்படுகிறது. மனிதனே, நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றும், மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லி வார்த்தைகளை சொல்லி இந்த சாம்பல் நம்முடைய நெற்றியிலே பூசப்படுகிறது. அப்படி பூசப்படுகின்ற பொழுது நாம் கடவுள் முன்னால் இந்த மனப்பக்குவத்தோடு இருக்கிறோம். நமக்கு எவ்வளவு இருந்தாலும் நாம் இறைவனுக்கு முன்னால் ஒன்றுமில்லை என்ற அந்த ஒரு நொறுங்கிய உள்ளத்தோடு, ஆட்சி நிறைந்த உள்ளத்தோடு கடவுள் முன்னால் செல்கிற போது இறைவனுடைய பேராற்றலை நாம் அறிந்து கொள்ளலாம், இறைவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக் கொள்ளலாம், இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் 30 மடங்காக, 60 மடங்காக, 100 மடங்காக பெற்றுக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இருக்கும். அதைத்தான் இந்த தவக்காலத்திலே நாம் பெற்றுக்கொள்ள திருச்சபை நமக்கு அழைக்கப்படுகிறது. அதற்காக இன்றைய நற்செய்தியில 3 காரியங்களை பாரம்பரியமாக திருச்சபை நமக்கு எடுத்துச் செல்வது. ஜெபம், தவம், தானம் என்ற 3 பண்புகளை இந்த தவக்காலத்தில் மட்டுமல்ல, அது வாழ்க்கையிலே எல்லா நேரங்களிலும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. எனினும் தவக்காலத்திலே அதை சிறப்பாக கடைபிடித்து நம்முடைய உள்ளத்தை நாம் தயார் செய்ய வேண்டும் என்று திருச்சபை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. ஜெபம் எப்படி செய்ய வேண்டும் என்று செய்தியை ஆண்டவர் இயேசு எடுத்து சொல்வதை பார்க்கிறோம். ஜெபம் என்பது நமக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கிற ஒரு உன்னதமான உரையாடல். அது அமைதியான ஜெபமாக இருக்கலாம், அல்லது சத்தமாக ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கலாம்.
எந்த வகையான ஜெபமாக இருந்தாலும் இறைவனுக்கும் நாமும் இறைவனும் பேசுகிற ஒரு உரையாடல் தான் ஜெபம். அப்படித்தான் அந்த ஜெபம் அமைய வேண்டும். ஆகவே நமக்கும் இறைவனுக்கும் அதை கேட்டால் போதும். மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்றோ மற்றவர்கள் அதை கேட்க வேண்டும் என்றோ அவசியம் இல்லை. நான் அமைதியாக இருந்தாலும் கூட இறைவன் நான் பேசுகிறார் என்று நாம் அறிகிறோம். அப்படி அமைதியான தியானமாக இருக்கட்டும் அல்லது சத்தமாக நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கட்டும், எல்லாமே இறைவன் பேசுவதை நாம் கேட்கவும் நாம் பேசுவதை இறைவன் கேட்கிறார் என்ற அந்த நம்பிக்கை தான் ஜெபம். இந்த ஜெப வாழ்வு குறிப்பாக இந்த தவக்காலத்தில் சிறப்பாக அமைய வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. நாம் தனிப்பட்ட விதத்திலே செய்கிற ஜெபங்களாக இருக்கட்டும், குடும்பமாக ஒன்று சேர்ந்து குடும்ப உறுப்பினர்களெல்லாம் சேர்ந்து செய்கிற ஜெபமாக இருக்கட்டும், அவை குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிற அந்த நல்ல பழக்கத்தை குறிப்பாக இந்த தவக்காலத்திலே நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிற குடும்பம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும் என்று நாம் அறிகிறோம். இரண்டாவது தவம், நாம் செய்கிற நல்ல செயல்கள். இதை ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகிற போது உங்களுடைய வழக்கை செய்வது உங்களுடைய இலக்கை அடியாக இருக்கட்டும் என்று சொல்லுகிறார். இந்த சிறப்பின் காலத்திலே, அருளின் காலத்திலே நாம் நம்மால் முடிந்த நன்மைகளை, நம்மால் முடிந்த தர்மத்தை மற்றவர்களுக்கு செய்து நாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை சேமித்துக் கொள்ள வேண்டும். கடவுளுடைய ஆசீர்வாதம் தான் முதலீடு. அது இறைவனுடைய ஆசீர்வாதத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் மற்றவர்களுக்கு செய்கிற நன்மைகள் தான் முதலீட்டாக இருக்கும். அந்த முதலீட்டை அதிகப்படுத்தி இறைவனுடைய ஆசீர்வாதத்தை அதிகமாக சேமிப்பதற்கு இந்த காலம் நமக்கு உதவி செய்கிறது. மூன்றாவது நோன்பு இருப்பது. இந்த நவகாலத்திலே ஒரு சந்தி சுத்த போசனம் அனுசரிக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியும். நோன்பு இருப்பது என்பது நம்மை நாம் தியாகம் செய்து, நம்மை நாம் ஒருத்தல் செய்து மற்றவர்களுடைய நலனுக்காக அதை பயன்படுத்துவது என்று பார்க்கிறோம். அதை எப்படி நோன்பு இருக்க வேண்டும் என்று இந்த செய்தியிலே ஆண்டவரை சுட்டி காட்டுகிறார். நோன்பு இருக்கிற போது அதை நாம் முகத்திலே வெளிப்படுத்தாமல், மற்றவர்களுக்கு அதை சொல்லி தம்பட்டம் அடிக்காமல், கடவுளுக்கு நமக்கு மட்டும் தெரிகிற ஒரு நோன்பாக, ஒரு நல்ல செயலாக அது இருக்க வேண்டும் என்று தாய் திருச்சபை இந்த செய்தியிலே நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. நம்முடைய திருத்தந்தை அவர்களும் இந்த நோன்பை பற்றி அழகாக ஒரு சில வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். அதை சொல்லிக் கொடுக்க நான் முடிக்கிறேன். எந்த வகையான நோன்பு இந்த தவக்காலத்திலே நாம் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அது ஃபாஸ்ட் ஃப்ரம் hurting words and say kind words என்று சொல்கிறார். அது மனிதர்களை காயப்படுத்துகின்ற வார்த்தைகளிலிருந்து வார்த்தைகளை துறந்து மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்கின்ற கைண்ட் வேர்ட்ஸ் வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார். ஃபாஸ்டிங் ஃப்ரம் சேட்னஸ் அண்ட் பி ஃபில்ட் வித் கிராட்டிட்யூட். கவலைகள் சூழ்ந்த உள்ளத்திலிருந்து, எண்ணத்திலிருந்து நோன்பு இருந்து எப்போதும் கடவுளுடைய நன்றி நினைக்கின்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஃபாஸ்டிங் ஃப்ரம் anger and be filled with patience என்று சொல்கிறார். கோபம், இந்த நவகாலத்திலே நமக்கு இருக்கிற இந்த கோபத்திலிருந்து, கோபத்தை துறந்து, கோபத்தில் இருக்கிறது நோன்பு இருந்து நாம் இந்த தவக்காலத்திலே அதிக பேஷன்ஸ் என்ன சொல்றது, பொறுமையுடையவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரான்சிஸ் அவர்கள் சொல்லுகிறார். அடுத்ததா அவர் சொல்ற நோன்பு ஃபாஸ்டிங் ஃப்ரம் பெசிமிசம் அண்ட் பி ஃபில்ட் வித் ஹோப் என்று சொல்றார். பெசிமிசம்னா எதிர்மறையா பேசுவது, எதிர்மறையான எண்ணங்களை கொண்டிருப்பது, அதிலிருந்து அதை துறந்து, அதை நோன்பு இருந்து துறந்து எப்போதும் வாழ்க்கையில நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. ஃபாஸ்டிங் ஃப்ரம் worries and have trust in God. கவலைகள் எல்லாருக்கும் இருக்கு. இந்த கவலைகளில் இருந்து நாம் துறந்து, கவலைகளை துறந்து கடவுள் மேல் வைக்கிற
நம்பிக்கையில வளர வேண்டும் என்று சொல்கிறார். ஃபாஸ்டிங் ஃப்ரம் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் கான்டெம்ப்ளேட் ஆன் சிம்பிளிசிட்டி. மற்றவர்கள் மேல் புகார் சொல்லுகிற அந்த ஒரு மனநிலையில் இருந்து நாம் திருந்தி எளிமையாக வாழ்கிற உள்ளத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக இந்த தவக்காலத்திலே இறைவன் நமக்கு உள்ளங்களை தர வேண்டும் என்று சொல்லுகிறார். ஃபாஸ்டிங் ஃப்ரம் ப்ரெஷர்ஸ் அண்ட் பி ப்ரேயர்ஃபுல். பல சூழ்நிலைகளை நம்மை அழுத்துகிற அழுத்தங்கள், சமூக அழுத்தங்கள், தனிப்பட்ட உறவின் அழுத்தங்கள் இவற்றில் இருந்தெல்லாம் நாம் கொஞ்சம் விடுதலை அடைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக, ஜெப வீரர்களாக இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை நமக்கு அறிவுறுத்துகிறார். Fasting from bitterness and fill your hearts with joy. கசப்பான உள்ளத்தை துறந்து, போது கசப்பான கடந்த காலத்தினுடைய கசப்புகள், கடந்த காலத்தினுடைய சம்பவங்கள் இவற்றை நினைத்து நம்முடைய உள்ளத்திலே நாம் போட்டு குழப்பிக் கொள்கிற கசப்பான உணர்வுகளிலிருந்து வெளிவந்து கடவுள் தருகிற உன்னதமான மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். Fasting from selfishness and be compassionate. Selfishnessனா தன்னலம். தன்னலத்திலிருந்து நாம் விடுதலை அடைந்து தன்னலத்தை துறந்து கடவுளுடைய இரக்கத்தை, பரிவை பெற்றுக் கொள்வர்களாக இருக்க வேண்டும். Fasting from grudges and be reconciled என்று சொல்றார். மற்றவர்களுடைய மேல் நாம் வைத்திருக்கிற நீண்ட கால பழிக்கு பழி வாங்குகிற உணர்வுகளில் இருந்து விடுதலை அடைந்து அவங்களோடு ஒப்புரவாகிற ஒரு காலமாக இந்த தவக்காலம் நமக்கு இருக்கணும். அவங்களோடு சமாதானம் செய்து கொள்கிற ஒரு காலமாக இருக்கணும் அப்படின்னு திருத்தந்தை நமக்கு அறிவுறுத்துகிறார். Fasting from words and be silent and listen. Fasting from words என்ன? பேசக்கூடாது அப்படின்னு இல்லை, அதிகம் பேசக்கூடாது. அதிகம் பேசுறதுலேருந்து கொஞ்சம் விலகி குறைவா பேசி கடவுள் சொல்லுகிற வார்த்தைகளை அதிகம் கேட்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை நாம பின்பற்றினாலே இந்த தவக்காலம் நமக்கு ஒரு சிறந்த அருளின் காலமாக, கடவுளுடைய இரக்கத்தின் காலமாக அமையும். அதை பின்பற்றுவோம். அதை தகுந்த முறையில் இந்த தவக்காலத்தை நாம் அனுசரித்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள இறைவன் நமக்கு அருளையும் ஆசிரியை நிறைவாக தர வேண்டும் என்று திருப்பணியின் வழியாக செல்வோம். திருநீரானது மந்திரிக்கப்படுகிறது. பிறகு உங்களுடைய நெற்றியிலிருந்து திருநீர் பூசப்படும். சாமலை திருப்பலி நேரத்திலே கைகளிலோ அல்லது காலங்களிலோ திருப்பலி நேரத்தில் வாங்க வேண்டாம். திருப்பலி முடிந்தவுடன் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நோக்கி பணிவுடன் மன்றாடுவோம். தவத்தின் அடையாளமாக நம்மீது இடப்படும் இந்த திருநீற்றை ஆண்டவர் புனிதப்படுத்தி நம்மீது இறக்கம் கொள்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் தாட்சியின் பொருட்டு நீர் மனம் இறங்குகின்றேன், பரிகாரங்களினால் மகிழ்கின்றேன். பக்தியுள்ள எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்தரும். திருநீற்றை பூசிக்கொள்ளும் அடியார்கள் மீது முதல் ஆசியின் அருளை கனிவுடன் துளைத்தரும். அதனால் நாங்கள் தவக்காலத்தின் தவ முயற்சிகளை பின்பற்றி திருமகனின் பாஸ்கா மறை நிகழ்வை கொண்டாடவும் தூய்மைப்படுத்தப்பட்ட மனதுடன் வாழவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம்.
மரணம் வருவதே மனிதன் அறிவான். பார்த்த சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனை கேட்டு நாம் பணி ஜெபிப்போம். ஆண்டவரே, தவக்கால தொடக்கமாக அமையும் இப்பலியை சிறப்பாக உமக்கு ஒப்புக் கொடுக்க உம்மை வேண்டுகின்றோம். அவசியங்களாலும் பிறப்பு செயல்களாலும் நாங்கள் தீய ஆசைகளை அடக்குவோமாக. இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உங்கள் மகனின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதி உள்ளவர்களாக திகழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைப்பொருட்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கிறது. அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்திய வலிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெறச் செய்கின்றேன். ஆகவே மாணவர்கள் முதன்மை மாணவர்களோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் மூன்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த முயற்சிக்கிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுபடமாக. அவர் பாடுபட உளம் கடைந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். வாழ்ந்ததும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று முடியும்படிய கலந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ள எங்களை தூய ஆவியால் வந்து சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர்,
இந்த திருமலையிலே கூடி ஜெபிக்கின்ற உங்கள் அன்பு சகோதர சகோதரிகள், குறிப்பாக அந்த நாளிலே உங்களுடைய ஆசீர்வாதத்தை வேண்டியிருக்கிற உங்களோருக்கு மேரி மங்களதாஸ் அவர்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் தர வேண்டும் என்றும் மன்றாடுகின்றோம். கூடியிருக்கிற எங்கள் அனைவரையும் உங்கள் அன்பின் நிறைவை அடைச்சிருக்கிறோம். மேலும் எதிர்நோக்குடன் பெயர்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கப்பட்ட நினைவு கொண்டு உம் திரும்ப ஒளியுடைய செல்லும் நீங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கடைத்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு திருத்துதர்கள், இவ்வுலகிற்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனை சித்தரித்த வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரவர உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனின் இணையான பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். முதலிரக்கத்தினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய குற்றக்குறைகள் எல்லாம் பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை மொழித்திருக்கிறார் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இவருடைய உன்னதமான திருவிருதுக்கு அழைப்பு பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றோர்.
இயேசு அழைக்கிறார். நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ? இயேசு வருகின்றார். ஒழுங்குண்ட நெஞ்சத்தை இயேசு அழைக்கின்றார். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும். அவர் கிறிஸ்துவின் ஆத்மை என்னை உயர்வாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டெழும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் தயாரின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் தீரை காயங்கள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிலிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே சாம்பல் புதனை ஆரம்பித்து இந்த தவக்காலத்தை துவங்கியிருக்கிறோம். தவக்காலம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் காலமாக அமைய ஒவ்வொரு நாளும் நானும் ஜெபிக்கிறேன், நீங்களும் குடும்பத்தில் ஜெபியுங்கள். இந்த தவக்காலத்தில் முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் நம்முடைய பங்கிலே நாம் முன்னெடுக்கின்றோம். நற்செய்தி பெருவிழா, சிலுவை பாதைகள், திருப்பயணம் என்ற முக்கிய நிகழ்வுகளாக இருக்கிறது. இது எல்லாமே சிறப்பாக நடைபெற நீங்கள் எல்லா விதத்திலும் உதவி செய்யுங்கள். எல்லாம் சிறப்பாக ஜெபி, இந்த நாட்களிலே சிறப்பாக அமைய வேண்டும் என்று ஜெபியுங்கள். முக்கியமான ஒரு பக்தி முயற்சியா, ஒரு ஆன்மீக முயற்சியா இந்த நாட்களில் டெய்லி மாசுக்கு நீங்க யாரெல்லாம் வர முடியுமோ அவங்கெல்லாம் வரணும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதமான முயற்சியாக இருக்கும். நிறைய இருக்கு, நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு தெரியும்.
தர்மம் செய்கிறது, நோன்பு இருக்கிறது, உதவி செய்யறதுன்னு முக்கியமாக நம்முடைய ஆன்மீக கடமைகளில் இந்த தவக்காலத்தில் நான் டெய்லி மாதத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் எடுத்து ஒவ்வொரு நாளும் முடிந்தவர்கள் யாரான முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வேலைக்கு சீக்கிரமாக போகிறவங்க எல்லாம் உங்களுக்கு இயலாது, மற்றபடி முடியும் என்று நினைப்பவர்கள் இந்த அருமையான பக்தி முயற்சியை நீங்கள் செய்யலாம். அவக்காலத்தில் நம்முடைய நற்செய்தி பெருவிழா இருப்பதால் 3வது வாரத்திலே சாதாரணமாக நடைபெறுகின்ற ஜெப கூட்டமானது நடைபெறாது, இருக்காது. அந்த மாசம் இருக்காது, அடுத்த மாசமும் இருக்காது. ஈஸ்டர் முடிஞ்சுதான் நம்ம யோசிக்கணும். அதற்காகவே 3வது வாரமாக நடைபெற வேண்டிய உபவாச ஜெப கூட்டம் இருக்காது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு மாறாக இந்த நற்செய்தி பெருவிழாவுக்காக நீங்கள் சிறப்பாக ஜெபிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நற்செய்தி பெருவிழாவுக்காக ஒரு சகோதரி பெயர் தொகை வெளியிட விரும்பாத சகோதரி அவர்கள் நன்கொடை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை உங்கள் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக நடைபெற நீங்களும் உதவிகள் என்பதை இப்போது கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வருடமும் நம்முடைய பங்கில் தவக்கால காணிக்கை கொடுப்பது வழக்கம் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த வருடமும் உங்களுக்கு தவக்கால காணிக்கை பாக்ஸ் நீங்கள் வெளியே போகும்போது வாங்கிட்டு போங்க. வாங்கிட்டு போகிறது முக்கியம், இது நல்ல ஒரு காரியம் தான். நம்ம செய்கிற சின்ன சின்ன தியாகங்கள் எல்லாம் இந்த பெட்டியில் போட்டு இதை கடவுளிடம் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறோம், காணிக்கையாக கொடுக்கிறோம். நம்ம செலவழிக்கிறதுலேருந்து கொஞ்சம் சிறு தொகையை சேமித்து அந்த சேமிப்பை கடவுளுக்கு காணிக்கையாக்குறோம். அது நமக்கு ஆசீர்வாதமாக திரும்பி வரும். அந்த நம்பிக்கையில நாம் இதை செய்கிறோம், இந்த தவக்காலத்தில் செய்கிறோம். அதனால் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் இதை பெரிய வெள்ளிக்கிழமை என்று மீண்டுமாக ஆலயத்திற்கு கொண்டு வந்து காணிக்கை கொடுக்கும்போது கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். வாங்கிக்க போகிறது எவ்வளோ முக்கியமோ அதுபோல் திரும்பி கொடுக்கறதும் முக்கியம். அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை எடுத்துட்டு போய் உங்களுடைய சிறு காணிக்கை, எவ்வளவு காணிக்கையாக இருந்தாலும் கடவுளுக்கு முன்னால அது பெரிய காணிக்கை என்பதை நினைவில் கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைகளையும் இதுக்கு ஊக்குவிக்க உற்சாகப்படுத்துங்க. சிறு பிள்ளைகளிலிருந்து இந்த மாதிரி அடுத்தவர்களுக்கு உதவி செய்யறது நல்ல பழக்கத்தை இந்த குழந்தைகளுக்கு வளர்த்துக் கொள்வதற்கு இது முக்கியமாக இருக்கும். இந்த இளைஞர்கள் நீங்கள் வெளியில் செல்லும் போது ஆசைகளை உங்களுக்கு கொடுப்பாங்க. நன்றி. தவக்காலத்தில் ஒரு சந்தி சுத்த போசனம் வெள்ளிக்கிழமைகளில் அனுசரிக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த வயதுடையவர்கள் அதை மறந்து விடாமல் ஒரு சந்தி சுத்த போசனம் அனுசரிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தவக்காலத்தில் நம்ம செய்ய போகிற இந்த நற்செய்தி பெருவிழாவுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலிருந்து அந்த நற்செய்தி பெருவிழா நடைபெறுகிற நாள் வரை நம்ம ஒழுக்கமாக இந்த நற்செய்தி பெருவிழா நல்லவிதமாக நடைபெறணும். நம்முடைய கருணை பெருவிழாவும் நடைபெறணும் ஜெபிக்கிறோம். ஆகவே முழங்காட்டிலிட்டு இந்த ஜெபத்தை நீங்கள் அனைவரும் சேர்ந்து ஜெபிங்க. இது இருக்கா, அவங்க கையில் இருக்கா? பாடல் வச்சுக்கிங்களா? ஓகே, மைண்டில் படிங்க. இந்த முறை இல்லைன்னா நெக்ஸ்ட் முறை வரும் பொழுது உங்களை எடுத்துவாங்க. எடுத்து வந்து உங்கள் பைபிளே கூட இதை வச்சுக்கலாம். முன்காடு பண்ணிட்டு கடவுள் நாம் செய்கிற முயற்சியை ஆசீர்வதிக்கணும். இதற்காக உதவி செய்பவர்கள், இதற்காக உழைக்கிறவர்கள், இதை நடத்துகின்றவர்கள், செய்தி கொடுப்பவர்கள் எல்லாரையும் நினைவில் கொண்டு இதற்காக பரிந்துரை ஜெபம் செய்கிறவர்கள், நன்கொடையாளர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி இந்த ஜெபத்தை சொல்லி நாம் வேண்டுவோம். 25வது நற்செய்தி பெருவிழா 10வது நற்கருணை பெருவிழாவுக்கான ஜெபம். பிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். தூய ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறோம். அன்னதானங்களே, என் பங்கிற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுகிறோம். ஏழைகளுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் வருகின்ற மார்ச் 19, 20, 21 ஆகிய 3 தினங்களில் நடைபெறுகின்ற நற்செய்தி பெருவிழாவுக்காக ஜெபிக்கிறோம். இந்த 3 நாட்களையும் உம்முடைய ஆவியின் பிரசன்னத்தால் நிரப்புவீராக.
அங்கிருந்த இயற்கை மக்களை அழைத்துக் கொண்டு வந்து உணவு கொடுத்து ஆசீர்வதித்து வழங்குகிறாங்க. இதை செய்தியை வழங்க வருகின்ற அருட்தந்தை அவர்களை ஆசீர்வதிப்பார்கள். துதிப்பாளர்களையும் ஜெபவீரர்களையும் ஜெபங்களையும் உடல் உழைப்பை கொடுப்பவர்களையும் பொருளாதாரத்தில் உதவிடுபவர்களையும் வானத்தின் பலன்களை தந்து ஒன்றிற்கு நூறாக நிறைவாக ஆசீர்வதிக்கிறார்கள். நதியை திருவிழாவின் போது தடையில்லா மின்சாரம், தண்ணீர், உணவு போன்ற அடிப்படை வசதிகளை நிறைவாக தாரும். இயற்கை சீற்றங்களிலிருந்தும் பல்வேறு கடைகளிலிருந்தும் முழு விடுதலை தாரும். இந்த நற்செய்தி திருவிழாவுக்காக ஜெபிக்கிற எங்களது வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் நிறைவேற்றுகிறாக. இயேசுவின் நன்மையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த விருந்து எங்களுக்கு உதவ வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் நோன்புகள் நற்செய்திகள் உமக்கு ஏற்புடையவனவாகி நாங்கள் நலமடைய உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் புனித ஆரோக்கியத்தை